ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரூம் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னால் இது கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் வந்துட்டு இன்னும் ஒரு பார்ட்டோட இந்த வீடியோவை வந்து நிறுத்திக்கலாம். ஸோ என்னோடய இன்டர்னல்ஸ் இப்போ தான் 2 டேஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆகி. ஸோ அதனால தான் என்னோடய ரூம் கண்டிஷன் இப்படி இருக்குது. இன்டர்னல்ஸ் ஒரு எக்ஸாம் எது வந்தாலுமே இந்த ஒரு கார்னரில் ஃபுல்லாக ஒரு புக்கு மேலேயே வந்து இருக்கும். அது இப்படி தான் நிறைஞ்சு அப்படியே வாட்டர் ஃப்ளோ மாதிரி விழுகிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து என்னமோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து சும்மா வேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை எதுக்கு சும்மா வச்சுட்டு எடுத்து லாஃப்டில் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அதனால் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே வந்து வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, கொஞ்சம் என்னோடய யூடியூப் ரிலேட்டட் டூல்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணணும். அண்ட் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சேர் இருக்கும் தான் நினைக்கிறேன். வேர் வி டம்ப் ஆல் த க்ளோத்ஸ், அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் இந்த சேர் தான். ஸோ அதனால் இந்த துணி எல்லாமே அங்கே இருந்தது. அண்ட் இந்த வால் பார்த்திங்கன்னா, இப்போ நான் என் கையை வைக்கிறேன் இல்லையா, லைக் ஒரு மாதிரி ரொம்ப பேலாக இருக்குது. அந்த பேக்ரவுண்டே சரியில்லை. வீடியோ ஏதாச்சும் எடுத்தாலும் வந்துட்டு ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் குட். அந்த நம்ம ஆப்போசிட்டில் எந்த லைட் கொடுக்குறோமோ அது அப்படியே அந்த வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிறதுனால வீடியோ ஒரு மாதிரி கிரெயினியாக வந்து வருது. ஸோ அதனால பேக்ரவுண்டில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. அண்ட் இந்த ட்ராயிங் வந்து என் காலேஜுக்கு ரெடி பண்ணது. அண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப கிழிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கு ட்ராயிங்கே நான் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு. அண்ட் இந்த வாலை வந்து மேக் ஓவர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே வீடியோவில் கொடுக்கறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு 2 பார்ட்டில் இந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீக்ளட்டரிங். அங்கே வந்து ஃபுல் மெஸ்ஸியாக வந்துட்டு இந்த ரூமே இருந்தது. அதுவும் இன்றைக்கி வந்து அக்கா கொஞ்சம் ஏதோ பர்சனல் வேலை செஞ்சதால் கொஞ்சம் அந்த லேப்டாப் டேபிள்லாம் இப்படி இருக்குது. அண்ட் இந்த க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு அதோட பிளேஸ் வாஷுக்கு போடுறது எல்லாமே வந்து போடணும். அண்ட் சில க்ளோத்ஸ் சும்மாவே வந்து கபோர்ட்லேருந்து எடுத்து நாங்கள் வந்து வெளியே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி பெட்டில் இருக்கிற பெட்ஷீட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணோம். இது பண்ணாலே வந்துட்டு லைக் அந்த மெஸ்ஸியான ரூமோட லுக்கே வந்து மாறிடுச்சு. அண்ட் அன்றைக்குமே வந்துட்டு எனக்கு காலேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளீனிங் வேலையை நான் ஒரு 4 o'clock போல் தான் ஆரம்பித்தேன். அப்பப்போ பசிச்சுட்டே இருந்தது. ஸோ அம்மா வந்து ஒபட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டே வந்து வேலை செஞ்சேன். அண்ட் லிட்ரலி ஸோ டயர்ட். ஆனால் இந்த ஒரு வேலை வச்சுட்டோம், பிளான் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பண்ணேன். ஏன்னா வந்துட்டு இந்த வீக்கெண்டில் வீடியோ ஷூட் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா வந்துட்டு அடுத்த 1 வீக்குக்கு ஷூட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்டர்னல்ஸுன்றதுனால நான் வந்து வீடியோவே போடலை. ஒரு 6 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். மோஸ்ட்டாக அடுத்த நாளே நான் வந்து இது போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் சாங்ஸ் ப்ளே பண்ண விட்டாச்சு. அண்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நான் யூஸ்வலாக வந்து பஸ் டிக்கெட்ஸில் ட்ராயிங் பண்ணுற ஹேபிட் இருக்குது. சில ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணேன். அண்ட் இது வந்து கேம்ஸ் பாக்ஸ் தான். அதில் வந்துட்டு லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரி ஒரு 4 கேம்ஸ் வந்து இருக்கும். அது வந்து அக்கா ஒரு 2-3 months பேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எதுக்கு வாங்கினாங்கன்ட்டு தெரியல. நாங்கள் விளாடுறதே இல்லை. அண்ட் வி ஆர் ஆல் க்ரோன் அப். இப்போ வந்துட்டு நம்ம நினச்சாலும் நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த மானிட்டர், கீபோர்டு இதெல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை எப்படி செட்டப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த டேபிள் மேலே மானிட்டர், கீபோர்டு வச்சுட்டு மவுஸை கனெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் கிட்ட வந்துட்டு CPU வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி நான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அது வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. லைக் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது ரூம். ஸோ அதனால ஓகே, எடுத்து வச்சிடலாம். இன்கேஸ் தேவைப்பட்டால் மேலே தானே லாஃப்டில் தானே இருக்கும்போது அது மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். அண்ட் எக்கச்சக்கமாக வயர்ஸ், அந்த எல்லா வயர்ஸும்லேயும் அவ்வளோ டஸ்ட்டு. ஸோ அதை வந்து திரும்பவும் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்பவே எல்லாமே வந்து வைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வைப் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட்ஸுமே வந்து போட்டு வச்சுட்டேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் திரும்ப எடுக்கிற மாதிரினா அது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு டேபிள் கிளியர் பண்ண உடனே ரூமில் அவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருச்சு.
இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் கம்ப்யூட்டர் தான். ரொம்பவே ஸ்பீடு வந்து ஸ்லோவா இருக்கும். அண்ட் இதில வந்து டைரெக்ட்டா அப்படியே வைஃபை கனெக்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாரி ஒரு அடாப்டர் வந்து சூஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அத கனெக்ட் பண்ணி தான் நான் நெட்ட வந்து இதில யூஸ் பண்ணிகிட்டுருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே நான் அப்பப்போ கிராஃப்ட் பண்ணுறதுக்காக சில பொருள்லாம் வந்து நான் சேவ் பண்ணி அங்கே வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. லைக் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸு அண்ட் கார்ட்போர்டு, அந்த கேலண்டரோட கார்ட்போர்டு இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். இந்த சிபியூ மேலே இவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஸோ அதையும் வந்து நீட்டாக தொடச்சிட்டு நான் வந்து அகெயின் அதோட ப்ளேஸ்லேயே வந்து வச்சுட்டேன். இந்த சிபியூலாம் செம்ம ஹெவி, என்னால் தூக்கவே முடியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணுறப்ப தான் வந்துட்டு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் சர்க்கஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மானிட்டரை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. லைக் ஃபுல் மானிட்டருமே உள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த பாட்டம் அந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா, அது மட்டும் போகவே இல்லை. அண்ட் லாஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் இங்கே இந்த கார்னர் வந்து க்ளீன் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ வந்து இந்த விண்டோ கிரில்ஸை வந்து நான் துடைக்க மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ ஞாபகம் வந்ததால் அந்த வேலையை இப்போ பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஃபுல் எவ்வளோ டஸ்ட்டு. ஸோ அதனால ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு அங்கே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷில். ஆனாலுமே வந்து போகலை. ஸோ அப்புறமா வந்துட்டு கீழே மட்டும் கொஞ்சமாக வாட்டர் தண்ணி ஊற்றி கழுவி விட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டஸ்ட் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு வந்து இங்கே க்ளீன் பண்ணி ஆனதும் இப்படி தான் வந்து இருந்தது. லைக் முன்னாடியை விட இப்போ ஓரளவுக்கு க்ளீனாகவே இருந்தது. அண்ட் இந்த கார்னரில் செம்ம டஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு டேபிள் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது வச்சதால் இந்த கார்னருக்கு மட்டும் பெருக்கவும் முடியாது, துடைக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் மெயினாக நான் வந்து அந்த டேபிளை ரிமூவ் பண்ணேன். அண்ட் அதை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ளீன் பண்ணி வைப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஃபெதர் பார்த்திங்கன்னா ரியோவோட ஃபெதர். ஸோ அவன் வந்து செத்துட்டான். ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு. லைக் ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்தது. நான் காலேஜில் இருக்கப்போ தான் வந்து அக்கா சொன்னாங்க ரியோ செத்துட்டான் அப்படின்ட்டு. லைக் நான் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப வந்து நான் அவனை மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த கிளியோ மட்டும்தான் தனியாக இருக்கா. ஸோ அவளும் வந்துட்டு இன்னும் 2-3 வீக்ஸில் வந்து இங்கேருந்து போயிடுவாள். அதுக்கப்புறம் பேக் ஃபார் அரேஞ்சிங் ஒர்க். இந்த டேபிள்லாம் வந்துட்டு நகர்த்துறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டூல் மேலே வந்துட்டு சில புக்ஸ் நான் வச்சு பெட்டு கீழே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு எடுத்து வேறு பக்கம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு நான் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் லைக் க்ளூ அண்ட் ஸ்பாஞ்சஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் வைப் பண்ணிட்டேன் அந்த பாக்ஸஸ்லாம். ஆனால் அதில் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இந்த பாஸ்கெட்டில் போட்டு அங்கே விண்டோ கிட்ட அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. பிரிண்டர் வந்து வேறு எங்கேயாச்சும் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். பட் இட் வாஸ் நாட் பாசிபிள். அது இந்த டேபிள் மேலே இருக்கிறது தான் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்துட்டு நான் அகெயின் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாஸ்கெட்டுமே வந்துட்டு அங்கே போட்டாச்சு. அண்ட் இதுக்கு பண்ணதுக்கே நாக்கு தள்ளுறா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த புக்ஸ்லாம் வந்துட்டு நான் எது வேணுமா வேணாம் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்த உடனே இந்த புக் வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த புக் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான புக் தான். ஸோ அதை பார்த்த உடனே ஓகே இந்த பஸ் டிக்கெட் ட்ராயிங்ஸ்லாம் இதில் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து இன்னும் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் 6 ட்ராயிங்ஸ் வந்து இப்போ நான் வச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து பேக் டு இட்ஸ் பிளேஸில் வந்து வச்சுட்டேன். அண்ட் இந்த கபோர்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்கிற கபோர்ட் தான். ஸோ அதில் வந்துட்டு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத திங்ஸ் வச்சதுனால அது இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. லைக் நான் இப்போ வந்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணாததுனால அதில் அப்படியே எல்லாமே டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து நான் சின்ன வயசில் ஹுண்டி செஞ்சு அதில் வந்து காசு சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். இன்னும் வந்து அந்த ஹேபிட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 ருபீஸ் ஆச்சும் அந்த ஹுண்டியில் வந்திருக்கும். இன்னும் எத்தனை பேருக்கு ஹுண்டியில் சேவ் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது எல்லாமே வந்துட்டு நான் அகெயின் இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே கம்ப்யூட்டர் டேபிள் கிட்டேருந்து எடுத்த சில புக்ஸ் வந்துட்டு இங்கே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு 2 பிளேஸஸில் மட்டும்தான் என் புக் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன்.
அண்ட் அதுக்கப்புறமா இங்கேயும் வந்துட்டு எல்லா மெஸ்ஸும் கிளியர் பண்ணி ஆனதும் இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அடிஷ்னலாக ஒரு டேபிள் போட்டிருந்தேன் இல்லையா பிளாக் கலரில், அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதெல்லாம் வைக்க இப்போ ஜாகா இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இவ்வளோ வேலை செஞ்சதுக்கே வந்துட்டு என் பிரெயின் ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. லைக் எல்லாமே வந்துட்டு நான் மெஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வேலை மறந்துட்டு நான் இன்னொரு வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறது வேண்டாம், இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெசல்ஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். இந்த டைமில் வந்து அக்காவும் அம்மாவும் வெளியே போயிருந்தாங்க. வீட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு தனியாக உட்காந்து இந்த வேலை எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நாங்கள் க்ராசரி வாங்கிட்டு வரப்போ கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸில் வந்துட்டு அந்த அவுட்டர் லிட் மாதிரி 4 இது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அந்த 4 கார்னர்ஸ்க்குமே வந்துட்டு நான் இந்த மாதிரி டேப்லாம் போட்டு ஃபுல் செக்யூர் பண்ணிவிட்டேன். ஸோ தட் அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ப்ரௌன் டேப் ஓட்டுறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பேப்பர். என்கிட்ட இது ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. அது எதுக்கு இருக்குன்ட்டே வந்து எனக்கு தெரியாது. ஸோ அது சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து பியூர் ஒயிட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் எல்லோயிஷ் ஒயிட் தான். ஸோ அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அதோட க்ளூ பார்ட் வந்து சரியாக இருக்காது. லைக் ஒட்டணும் அப்படின்னா பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால நான் அங்கங்கே ஸ்டேப்பிள் பண்ணி மாஸ்கிங் டேப்லாம் ஒட்டி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இருந்தது. ஒரு நீட் லுக் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தோணுனதால தான் இந்த ஒரு மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் நாட் பேட், நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே அந்த விளாடுற அந்த பாக்ஸ் அண்ட் லேப்டாப் சார்ஜர், ஒரு டால் அண்ட் என்னோடய ரிங் லைட், ட்ரைபாட்ஸ் அண்ட் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருக்கிற பவுச் இதெல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நான் பெட் கீழே தான் வந்துட்டு வைக்க போகிறேன். அண்ட் ஃபைனலி எல்லா மெஸ்ஸையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இதுதான் க்ளீனான ரூமோட லுக். ஸோ இது வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுற வேலைலாம் வந்துட்டு மிச்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனும் இன்னும் பண்ணல. ஸோ அதையும் வந்து நான் காமிக்கிறேன். டெக்கரேட் பண்ணுறப்ப இந்த கார்னரை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, பிகாஸ் இது ஆல்ரெடி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வால் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது ரெண்டுத்தையும் மட்டும் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களோட ரூமையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து போய் க்ளீன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in part 2.